உடல் எடையை குறைக்க உதவும் இயற்கை பானங்கள் என்ன என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். உடல் எடையை குறைப்பது வெறுமனே தசைகளை குறைப்பதோ உடலில் உள்ள கொலஸ்ட்ராலின் அளவை குறைப்பதோ மட்டுமல்ல, உடலின் கழிவுகள் தேங்காமல் பார்த்துக் கொள்வதும் தேங்கிய கழிவுகளை வெளியேற்றுவதும் டீடாக்ஸ் முறை சேர்ந்ததே ஆகும். அப்படி உடல் எடையும் உடலில் உள்ள கழிவுகளும் ஒரே நேரத்தில் குறைக்க நம்முடைய வீட்டில் உள்ள சில இயற்கை பொருட்களை பானமாக தயாரித்து நாம் குடித்து வரலாம். உடலில் கொழுப்பு மற்றும் பிற கழிவுகள் தேங்கியிருந்தாலும் உடல் பருமன் பிரச்சனை அதிகரிக்கும். அதனால் உணவின் மூலம் இயற்கையான பானங்கள் மூலமும் அந்த கழிவுகளை வெளியேற்றுவது சிறந்தது. அப்படி வெளியேற்றும் போது உடல் சுத்தமடைவதோடு எடையும் வெகுவாக குறையும். உடல் எடையை குறைக்க கொத்தமல்லி நீர். இதை தயாரிக்க தேவையான பொருட்கள்: கொத்தமல்லி விதைகள் 2 ஸ்பூன், தண்ணீர் 2 கப். தண்ணீரில் கொத்தமல்லி விதைகளை போட்டு நன்கு கொதிக்க விட்டு தண்ணீர் 1 கப் ஆகும் வரை சுண்ட காய்ச்சி கொள்ள வேண்டும். பிறகு அடுப்பை அணைத்துவிட்டு நீரை வடிகட்டி வெதுவெதுப்பான திரையில் குடிக்க வேண்டும். இது உடலுக்கு உடனடி எனர்ஜியை கொடுப்பதுடன் உடலில் கொலஸ்ட்ராலை குறைக்க உதவுகிறது. இந்த கொத்தமல்லி விதையில் வைட்டமின் ஏ, கே மற்றும் சி, ஃபோலிக் அமிலம் ஆகியவை நிறைந்துள்ளன. உடல் எடையை குறைக்க வெந்தய நீர். இதற்கு தேவையான பொருட்கள்: 1 டீஸ்பூன் வெந்தயம், தண்ணீர் 1 டம்ளர். தண்ணீரில் இரவு முழுவதும் வெந்தயத்தை சேர்த்து ஊற வைக்க வேண்டும். காலையில் எழுந்ததும் அந்த தண்ணீரை வடிகட்டி குடிக்க வேண்டும். வெந்தயத்தை சாப்பிட முடிந்தால் சாப்பிடலாம். கசப்பாக இருக்கிறது என்று நினைப்பவர்கள் தண்ணீரை மட்டும் குடித்து வரலாம். இது உடலில் உள்ள கொலஸ்ட்ராலை குறைப்பதோடு கல்லீரல், சிறுநீரகம் ஆகியவற்றை டீடாக்ஸ் செய்யும். உடல் எடையை குறைக்க உதவும் லவங்கப்பட்டை தேன். இதற்கு தேவையான பொருட்கள்: 2 டம்ளர் லவங்கப்பட்டை 2 இன்ச் அளவு. தேன் சுவைக்கேற்ப. நிறைய பேருக்கு டீடாக்ஸ் பானம் என்றாலே முகத்தை சுளிப்பார்கள். அதில் சுவையே இருக்காது என்று நினைப்பவர்களுக்கு உங்களுக்கு தான் இந்த இனிப்பான பானம். லவங்கப்பட்டையில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடல் எடையை, சிறுநீரக பாதையை தொற்று ஏற்படாமலும் தடுக்கும். உடலில் உள்ள கொலஸ்ட்ராலின் அளவை கட்டுக்குள் வைக்க செய்கிறது. தண்ணீரை நன்கு கொதிக்க வைத்து அதில் லவங்கப்பட்டை பொடியை இடித்து சேர்த்து நன்கு கொதிக்க வைக்க வேண்டும். லவங்கப்பட்டையை பொடியாகவும் சேர்க்கலாம். நன்கு கொதித்ததும் வடிகட்டி அதனுடன் சிறிது தேன் சேர்த்து கலந்து குடித்து வரலாம். உடல் எடையை குறைக்க உதவும் எலுமிச்சை சீரக நீர். இதற்கு தேவையான பொருட்கள்: தண்ணீர் 2 கிளாஸ், சீரகம் 2 ஸ்பூன், எலுமிச்சை அரை அளவு. 2 கப் தண்ணீரில் சீரகத்தை சேர்த்து இரவு முழுக்க ஊற வைக்க வேண்டும். அடுத்த நாள் காலை எழுந்ததும் சீரகத்துடன் சேர்த்து அந்த நீரை அப்படியே கொதிக்க வைக்க வேண்டும். நன்கு 10 நிமிடங்கள் கொதித்து வந்த பிறகு அந்த நீரை வடிகட்டி ஆற வைக்க வேண்டும். நீர் குடிக்கும் அளவுக்கு சூடு வந்ததும் அதில் எலுமிச்சை சாறு சேர்த்து குடிக்கலாம். சுவையாக இருக்கும். இந்த சுவைக்கு எதுவும் சேர்க்க தேவையில்லை. உடல் எடையை குறைக்க உதவும் ஓமம் தண்ணீர். ஓமம் வயிற்றில் உள்ள சருமத்தில் உள்ள கழிவுகளை வெளியேற்றி உடலை டீடாக்ஸ் செய்யும். இதற்கு தேவையான பொருட்கள்: தண்ணீர் 4 கப், ஓமம் 4 ஸ்பூன். 4 கப் தண்ணீரை அடுப்பில் வைத்து தண்ணீரை நன்கு கொதிக்க வைக்க வேண்டும். தண்ணீர் நன்றாக கொதித்ததும் அதில் ஓமத்தை சேர்த்து கொள்ள வேண்டும். அடுப்பை மிதமான தீயில் வைத்து நன்கு கொதிக்க வைக்க வேண்டும். கிட்டத்தட்ட 10 நிமிடங்கள் வரை கொதிக்க வைக்க வேண்டும். பின்பு அந்த நீரை வடிகட்டி வெதுவெதுப்பான நிலையில் காலையில் வெறும் வயிற்றில் 1 கப் குடிக்க வேண்டும். அதே போல இரவு உணவுக்கு பிறகு படுக்க போகும் முன் 1 கப் குடியுங்கள். இது உடலை டீடாக்ஸ் செய்து உடல் எடையை குறைக்க உதவுகிறது. நல்ல பலன் கிடைக்கும். உடல் எடையை குறைக்க உதவும் வெட்டிவேர் பானம். இதற்கு தேவையான பொருட்கள்: வெட்டிவேர் 2 கிராம் அளவு, சுத்தமான தண்ணீர் 1 டம்ளர். வெட்டி வேரை சுத்தம் செய்து எடுத்துக்கொள்ள வேண்டும். சுத்தம் செய்த வெட்டி வேரை 1 கிளாஸ் சுத்தமான தண்ணீரில் போட்டு ஊற வைத்து விட வேண்டும். வெட்டி வேரின் சாரம் நீருக்குள் இறங்கியதும் அதை வடிகட்டி கொள்ளலாம்.
இந்த நீரை அப்படியே குடிக்கலாம். காலை வெறும் வயிற்றில் மட்டுமல்லாது நாள் முழுக்க தண்ணீருக்கு பதிலாக இந்த தண்ணீர் குடித்து வரலாம். நல்ல பலன் கிடைக்கும். வெதுவெதுப்பான லெமன் வாட்டர். இதற்கு தேவையான பொருட்கள்: வெந்நீர் 1 கிளாஸ், எலுமிச்சை பாதி அளவு, தேன் அரை டீஸ்பூன். வெதுவெதுப்பான நீரில் அரை எலுமிச்சை பழத்தின் சாற்றினை பிழிந்து நன்கு கலக்கி கொள்ள வேண்டும். அதை அப்படியே காலை வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும். சுவைக்கு தேவைப்பட்டால் தேன் சேர்த்து கொள்ளலாம். தேன் இல்லாமல் அப்படியே குடிப்பது இன்னும் சிறந்தது. இது உடலில் உள்ள கழிவுகளை வெளியேற்றிக் கொள்ள உதவுகிறது. உடலை டீடாக்ஸ் செய்யும். இதனால் உடல் எடை வேகமாக குறைய ஆரம்பிக்கும். மேலும் அல்சர் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள் இந்த லெமன் வாட்டரை எடுக்கும்போது மருத்துவரின் ஆலோசனைப்படி எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. உடல் எடையை குறைக்க உதவும் வெள்ளரிக்காய் ஜூஸ். இதனை தொடர்ந்து செய்து சாப்பிட்டு வரலாம். உடல் எடை குறைக்க வெள்ளரிக்காய் மிகவும் உதவியாக உள்ளது. வெள்ளரிக்காயில் அதிக நீர்ச்சத்து மற்றும் நார்ச்சத்துக்கள் உள்ளன. இதில் உள்ள பல்வேறு பண்புகள் உடல் எடையை குறைக்க மிகவும் உதவுகிறது. வெள்ளரிக்காயை சிறிய துண்டுகளாக கட் பண்ணி அதை மிக்சியில் அரைத்து கொள்ள வேண்டும். பின்பு அதனுடன் இஞ்சி சாறு 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்து அருந்தி வரலாம். இவை தொடர்ந்து சாப்பிட்டு வர நல்ல பலன் கிடைக்கும். உடல் எடையை குறைக்க உதவும் மஞ்சள் பால். இரவில் மஞ்சள் பால் அருந்துவது செரிமானத்தை அமைதிப்படுத்த உதவுகிறது. இது உடலில் ஏற்படும் கூடுதல் எடையை குறைக்கிறது. இதில் உள்ள ஆக்சிஜனேற்ற பண்புகள் உடலில் இருந்து தீங்கு விளைவிக்கும் நச்சுகளை வெளியேற்றுகிறது. நமது செரிமானத்தை சீராக வைக்க உதவுகிறது. மேலும் பாலில் கால்சியம், புரதம் போன்றவை நிறைந்துள்ளன. இவை உடல் எடையை குறைக்க மிகவும் உதவுகிறது. கொதித்த பாலுடன் அரை டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்து சூடாக இருக்கும் போது குடிக்க வேண்டும். இவ்வாறு இரவு நேரத்தில் சூடாக குடிப்பது உடல் எடையை வேகமாக குறைக்க உதவுகிறது. அடுத்தபடியாக நாம் பார்ப்பது உடல் எடையை குறைக்க உதவும் கெமமோல் டீ. உடல் எடை இழப்பிற்கு மட்டுமல்லாமல் வீக்கத்தை குறைக்கவும் இது உதவுகிறது. இதில் கால்சியம், பொட்டாசியம், பிளவனாய்ட்ஸ் போன்றவை அதிகம் நிறைந்துள்ளன. இவை உடலில் உள்ள நச்சுக்களை நீக்கும் திறன்களை கொண்டிருப்பதால் இரவு தூங்கும் முன் 1 கப் கேமமல் டீ அருந்துவது நிம்மதியான தூக்கத்தை தர உதவுகிறது. இந்த தேநீர் தயாரிக்க சிறிது தண்ணீரை கொதிக்க வைத்து கொள்ள வேண்டும். அதில் உள்ள கேமமல் இலைகளை தண்ணீரில் சேர்க்க வேண்டும். 1 முதல் 2 நிமிடங்கள் அதை அப்படியே வைத்துவிட்டு பின் தேநீரை வடிகட்டி குடிக்கலாம். இதில் இனிப்பு சேர்க்கும் விதமாக தேன் அல்லது நாட்டு சர்க்கரை சேர்த்து குடித்து வரலாம். உடல் எடையை குறைக்க கிரீன் டீ குடித்து வரலாம். இவை வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறது, கொழுப்பை குறைக்கிறது, உடல் எடையை குறைக்க மிகவும் உதவியாக உள்ளது. இவை அதிக அளவில் உட்கொள்ளும் பொழுது குமட்டல், தூக்கமின்மை, தலைவலி போன்ற பக்க விளைவுகள் ஏற்படலாம். வெறும் வயிற்றில் கிரீன் டீ குடிப்பது சிலருக்கு செரிமான பிரச்சனையும் ஏற்படுத்தலாம். எனவே உங்கள் மருத்துவரின் ஆலோசனைப்படி இந்த கிரீன் டீ குடிப்பது மிகவும் நல்லது. உடல் எடையை குறைக்க உதவும் கொள்ளு பயிர். கொள்ளு பயிரை இரவில் ஊற வைத்து அந்த நீரை சாப்பிட்டு வந்தாலே உடலில் உள்ள கெட்ட நீர் வெளியேறும். மேலும் கொழுப்பை குறைக்கக்கூடிய தன்மை அதுக்கு அதிகம் உள்ளது. எனவே உடல் எடை குறைக்க விரும்புபவர்கள் கொள்ளு பயிரை அடிக்கடி உணவில் சேர்த்து வரலாம். நல்ல பலன் கிடைக்கும். கொள்ளு பயிரை அரைத்து பொடி செய்து ரசமாக சாப்பிட்டு வரலாம். கொள்ளு பயிரை ஊற வைத்து முளை கட்டிய பிறகு சாப்பிட்டு வந்தால் அதன் பயன்கள் பல மடங்கு ஆகும். மேலும் கொள்ளு பயிரை ரசத்துடன் சேர்த்து சாப்பிடுவது மிகவும் நல்லது. எனவே உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் கொள்ளு பயிரை எந்த வகையிலாவது உணவில் சேர்த்து கொண்டு பலன் பெறவும். நிரந்தரமாக உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் கீழ்கண்ட வழிமுறைகளை பயன்படுத்தி கொள்ளலாம். சத்தான உணவுகளை தேர்ந்தெடுத்து உண்ணுங்கள். அதிகப்படியான கொழுப்பு மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவை தவிர்த்து விடுங்கள். காய்கறிகள், பழங்கள் மற்றும் முழு தானியங்கள் போன்ற ஆரோக்கியமான உணவை உணவில் எடுத்துக் கொள்ளுங்கள். தினமும் குறைந்தது 45 நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்வது அவசியம். நடைப்பயிற்சி, ஓட்டம், யோகா அல்லது வேறு ஏதேனும் உங்களுக்கு பிடித்த உடற்பயிற்சியை மேற்கொள்ளலாம். சிறிய உடற்பயிற்சிகளை கூட தினமும் செய்வது நல்லது. போதுமான அளவு உறக்கம் தேவை. தினமும் 8 மணி நேரம் நன்றாக உறங்குவது உடல் எடையை கட்டுக்குள் வைத்திருக்க உதவும். மன அழுத்தத்தை தவிர்த்து விடுங்கள். மன அழுத்தம் குறைப்பதும் உடல் எடை இழப்புக்கு மிகவும் உதவுகிறது. மன அமைதி தரும் செயல்களில் ஈடுபடுங்கள். இந்த மாற்றங்கள் ஒரு குறுகிய கால திட்டமாக இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் பின்பற்றுவது நிரந்தரமான எடை குறைப்புக்கு உதவுகிறது.
நல் உணவை தேர்ந்தெடுப்போம், நலமுடன் வாழ்வோம். இது போன்ற ஆரோக்கிய தகவல்கள் பெற எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.